பசுமையான மலை பிரதேசத்துல பீட்டரும் ஹைடியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பசங்க தான் பீட்டரும் ஹைடியும். ஒரு நாள் ஹைடி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பட்டாம்பூச்சி வந்து அவ மேல உட்கார்ந்தது. அதை தட்டி விட்டுட்டு அவ முழிச்சு பார்த்தா. அப்ப அவ கண்ணுக்கு ஒரு அழகான சூரியன் தெரிஞ்சது. உனக்கு சாப்பாடு ரெடி வா. அந்த பறவைக்கு நீ ரொம்ப அழகா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க. நான் பால் கறந்து முடிக்கிற வரைக்கும் அசையாம நில்லு. பரவாயில்லையே, நீ எல்லா வேலையும் சீக்கிரமா கத்துக்கிட்டே. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. உண்மையாலுமே ரொம்ப அழகா வேலை செய்யற. என்ன பாக்குற பிச்சி? நான் சீக்கிரமாவே முடிச்சிடுவேன் பாரு. மழைலாம் ஒண்ணும் வராது, கவலைப்படாத. என்னது பீட்டர்? பீட்டர், நல்ல மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். காத்தடிச்சா மழை பெய்யாது, கவலைப்படாத. என்ன இப்படி சொல்ற? மேகத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு பீட்டர். நம்ம சீக்கிரமா இந்த ஆடுங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். இளையுதிர் காலத்துல காத்து தான் அடிக்கும், மழை பெய்யாது. அது உனக்கு தெரியாதா? முதல்ல நீ திரும்பி அந்த மேகத்தை பார்த்துட்டு அப்புறமா பேசு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. மேகம் வரும் போகும், ஆனா மழைலாம் வராது. ஆனா இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல ஹைடி? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? ஆமா பீட்டர், இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த மேகத்துக்கு நடுவுல மிதக்கிற மாதிரி இருக்கு. மேகங்கள், என்ன சுத்தி மேகங்கள். இந்த பூமி முழுக்க மேகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சுத்தி எல்லாம் வெண்மை நிறத்துல இருக்கு. மேகத்துல பறக்கிறேன் பறக்கிறேன் பறக்கிறேன். நான் பறந்துகிட்டே இருக்கிறேன். வா பீட்டர், நீயும் வா, சீக்கிரம் வா. அந்த மேகம் என்ன தடுத்துக்கிட்டே வருது பாரு. பார்க்கலாமா யார் முதல்ல போறாங்கன்னு? உனக்கும் எனக்கும் இப்ப காம்படிஷன். நீ முதல்ல போறியா இல்ல நான் முதல்ல போறேன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இதுக்குள்ளவே இருக்கணும் போல இருக்கு. அங்க பாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இந்நேரத்துக்கு நீ அந்த பள்ளத்துல விழுந்திருப்ப. பின்னாடி பாரு. இது பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு நாள் இதுக்குள்ள இறங்கி பார்க்க வேண்டியதா? சரி சரி, வா சாப்பிடலாம். பீட்டர் மட்டும் இந்நேரத்துக்கு என்ன பிடிக்கலன்னா நானும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்திருப்பேன். பாய் பீட்டர், நாளைக்கு பார்க்கலாம். தாத்தா, நான் திரும்ப வந்துட்டேன். ஆமா, உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்க்கிறேன். இல்லையா தாத்தா? தாத்தா, எனக்கு மலை மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது தெரியுமா? ஓ, நான் பால் கறந்துட்டு இருந்தேன்னா அப்ப பயங்கரமான ஒரு காத்து வந்து என்ன கீழே தள்ளி விட்டுருச்சு. அந்த காத்து அடிச்சதுனால என்னால எழுந்திருக்க கூட முடியல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவ்வளவு பயங்கரமா இருந்தது. இனிமே அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போகாதம்மா. என்கிட்ட கொடுங்க தாத்தா, நான் பால் கறந்து கொடுக்கறேன். உன்னால பால் கறக்க முடியுமா? ஏன் முடியாது? என்னால கண்டிப்பா முடியும். ரொம்ப பிரமாதமா கறக்குறமா நீ. நிஜமாவா சொல்றீங்க தாத்தா? ரொம்ப சந்தோஷம். ஹைடி, இனிமே நீ அந்த மலை பிரதேசத்துக்கு போக கூடாது, சரியா? ஏன் தாத்தா? சொன்னதை செய்யுமா. ஏன்னா இனிமே மலை பிரதேசத்துல காத்தும் பனியும் அதிகமா இருக்கும். அது உனக்கு கண்டிப்பா ஏதாவது ஆபத்தை கொண்டு வரும். அதனாலதான் சொல்றேன்.
இனிமே அந்த மலை பிரதேசத்துக்கு நீ போகாதமா. எனக்குன்னு வேற யாரும் கிடையாது, நீ மட்டும் தான் இருக்க, புரிஞ்சுக்கோ. காத்த பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் தாத்தா. காத்தடிச்சதுனாலதான் நான் ஜாலியா மேகத்தோட ஓட முடிஞ்சது. நான் எவ்வளவு என்ஜாய் பண்ண தெரியுமா? அந்த மேகத்துக்கு நடுவுல நான் ஓடி போயிட்டு இருந்தேன்னா அப்ப ஒரு பெரிய பள்ளம் வந்தது. அப்ப பீட்டர் தான் என்ன கீழே விழாம காப்பாத்தினா தெரியுமா? நீ அது மேல இருந்து எகிரி குதிச்சியா? ஆமா தாத்தா, பெரிய பள்ளம் என் காலு கிட்ட இருந்தது. கொஞ்சம் இருந்தா நான் விழுந்திருப்பேன். ஓகே தாத்தா, நான் பால் கறந்து முடிச்சிட்டேன். நான் இப்ப மலைக்கு போகலாமா? வேண்டாமா, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? இப்படி சொன்னா எப்படி? குட் மார்னிங் பிச்சி, சரியான டைமுக்கு வந்து என்ன எழுப்பிட்ட. குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங். தாத்தா, நான் கரெக்டான நேரத்துக்கு எழுந்துச்சிட்டேன்ல. பிச்சி தான் என்ன சரியான நேரத்துக்கு இன்னைக்கு எழுப்பச்சு தாத்தா. ஓகே, நான் இப்ப மலைக்கு போலாமா? உனக்கு நான் எத்தனை வாட்டிமா சொல்றது அந்த மலை பிரதேசத்துக்கு போக கூடாதுன்னு? ஆனா எனக்கு காத்தடிக்காது. ஹாய் ஸ்னோஃப்ளேக், குட் மார்னிங். வந்துட்டியா? ஹே அட்டோரி, நீயும் வந்திருக்கியா? ஹைடி, எப்படி இருக்க? சரி, பீட்டர் எங்க? ஓ, நீயும் வந்துட்டியா? குட் மார்னிங் பீட்டர். என்னால இன்னைக்கு மலைக்கு வர முடியாது, சாரி. ஏன் முடியாது? தாத்தா தான் இன்னைக்கு மலையில பயங்கரமா காத்தடிக்கும், நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வரல. காத்த பத்தி கவலைப்படாத. சரி, எல்லாரும் போங்க, பீட்டர் கிட்ட போங்க. போ, நீங்க மலைக்கு போங்க, நான் இன்னொரு நாள் வரேன். ஓ ஆட்டோரி, நீ என்ன பண்ற? நீயும் கிளம்பு, போ. கிளம்புன்னு சொல்ல ஏன் இப்படி பண்றீங்க? தாத்தா, நீங்க எனக்கு மலைக்கு போக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் வரலன்னு சொன்னேன். ஆனா இதுங்கெல்லாம் நான் வராம போக மாட்டேங்குதுங்க. நான் இப்ப என்ன பண்றது தாத்தா? ப்ளீஸ் தாத்தா, நான் இன்னைக்கு மட்டும் போயிட்டு வரேன். நான் ஒரு வாட்டி சொன்னதாமா. நீ வீட்லயே இருந்தனா உனக்கு நான் சீஸ் பண்ண கத்து கொடுக்கறேன், சரியா? என்ன சீஸ் பண்ண கத்து தரீங்களா? நீங்க சீஸ் பண்ண கத்து தரீங்கன்னா நான் கண்டிப்பா மலைக்கு போக மாட்டேன். பீட்டர், நான் உன் கூட இன்னொரு நாள் வரேன், சரியா? சரி சரி, கிளம்புங்க, நான் இன்னொரு நாள் வரேன். பாய். ஏய், நீங்க எங்க பாருங்க, இந்த பக்கம் வாங்க சீக்கிரம். நீ மட்டும் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டியே. எப்படி சீஸ் பண்ணணும்னு எனக்கு கத்து தரீங்களா? கத்து தரமா, முதல்ல நெருப்பு வைக்கணும். சரி, அதுக்கப்புறம் சீக்கிரம் வான்னு சொல்றேன்ல. ஏய், நிறுத்து நிறுத்து. நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? நல்ல பசங்களா நடந்துக்குங்களேன். நில்லு வாளு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஹைடி வராததுதான். தாத்தா, மறுபடியும் காத்தடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தாத்தா, அது என்ன சத்தம்? தாத்தா சொன்னது சரிதான், நல்ல வேளை நான் இன்னைக்கு போல. அங்க பாருங்க தாத்தா, கதவு தானா திறக்குது. அது வேற ஒண்ணு இல்லம்மா, அதுக்கு காரணம் காத்துதான். பீட்டர் இந்நேரம் தனியா என்ன பண்ணிட்டு இருப்பானோ தெரியல. எனக்கு காத்தோட சத்தம் ரொம்ப நல்லாவே கேக்குது தாத்தா. அப்படியா? அது உனக்கு பிடிச்சிருக்காமா?
காத்து எப்படி அடிக்குதுன்னு வெளியில போய் பார்க்க வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் தாத்தா. ஹைடி வெளியே வந்து அந்த மரத்தை உத்து பார்த்தா. அந்த மரம் காத்தால ஹைடி கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி தெரிஞ்சது. அத ரொம்ப ஆர்வத்தோட உத்து கவனிக்க ஆரம்பிச்சா. அந்த மரம் அவகிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருந்துச்சு. ஹைடி அத கண்ணமைக்காம பார்த்தா. ஹைடி, அங்க என்னமா பண்ற? சீக்கிரம் உள்ள வந்துரு. இந்த மரத்துல இருந்து வர சத்தத்தை கேட்டுட்டு இருக்க. அப்படியா? அதெல்லாம் சரிம்மா. அந்த சத்தம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மரம் என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. விளையாட்டு பொண்ணு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கிறப்பா. வேற ஒண்ணும் இல்ல. என்ன தாத்தா, நீங்க நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா. காத்து மரத்துல படுறதுனால மர கிளைகள் ஒன்னோட ஒண்ணு உரசும் போது இந்த மாதிரி சத்தம் ஏற்படும். ஓகே தாத்தா, அப்ப சீக்கிரமா வாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தாத்தா? வேற ஒண்ணும் இல்லம்மா. பாலை நல்லா சூடாகிற வரைக்கும் காய்ச்சணும். பாலை சூடு பண்ணிட்டா அவ்வளவுதானா? அதோட முடியலமா, இன்னும் நிறைய பொருட்களை சேர்க்கணும். ஓ, என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்கணும்? ஒரு நிமிஷம், நான் இது மேல ஏறி உட்கார்ந்து பாக்குறேன். எனக்கு ஒரு கம்பு கொடுக்குறீங்களா தாத்தா? நானும் உங்களை மாதிரியே பண்றேன். சொல்லுங்க, எங்க இருக்கு? இன்னொரு கொம்பு இருக்கா இல்லையா? நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்களேன் தாத்தா. அதெல்லாம் வேண்டாமா, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தாத்தா. நானே செய்றேன். அது என்கிட்ட கொடுங்க. அது உன்னால முடியுமா? முடியுமாவா? கண்டிப்பா என்னால. அழகா பண்ற. நான் சரியா செய்யறேன்னா? உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா? போதும் போதும். நீ மட்டும் இந்த மாதிரி முழுசா எல்லாத்தையும் கத்துக்கிட்டனா நான் சந்தோஷமா வெளியே போய் வியாபாரம் பண்ணுவேம்மா. பாலை நிறுத்தாம இதே மாதிரி பொறுமையா கலந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் திக்கா இருக்கும். சரி தாத்தா. தாத்தா வந்துட்டாரா? மறுபடியும் சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. யார் அது? ஸ்னோஃப்ளேக், நீ திரும்ப வந்துட்டியா? நீ இவ்ளோ சீக்கிரம் எங்க வந்துட்ட? பீட்டர் உன்னை தேட போறான் பாரு. ஆமா, பீட்டர் இன்னும் வரல. வா போய் பார்க்கலாம். ஸ்னோஃப்ளேக், இவ்வளவு தூரம் தனியாவ வந்த? நீ ரொம்பவே கெட்டு போயிட்ட. இப்படி தனியாவ வர்றது? நீ இல்லன்னு பீட்டர் உன்னை தேட போறா. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பீட்டர் நீ இல்லாம கவலைப்பட்டுட்டு இருப்பா. சரி வா, நம்ம அவனை தேடி போலாம்.
அதோ வருதா? ஹைடியும் வரா? இது என் வீட்டு வரைக்கும் தனியா வந்துடுச்சு. நீ தேட போறிய? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது ஹைடி. ஹேய் நிறுத்த. நீ இப்ப என்ன பண்ண போற? அது அடிக்க போறியா? அது சின்ன குழந்தை தெரியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. அங்கிள் சொல்லிருக்காரு இது அடிக்கடி எங்கேயாச்சும் ஓடிடும்ட்டு. அதனால நீ அமைதியா இரு. என்ன தாத்தாவை அப்படி சொன்னாரு? இதெல்லாம் 2 அடி அடிச்சதும் திருந்தும். இல்லைன்னா இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆடு இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நீதான். தெரிஞ்சுக்கோ. போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. ஸ்னோஃப்ளேக் தனியா வீட்டுக்கு வந்துடுச்சு. அதை கொண்டு போய் பீட்டர் கிட்ட விட போனதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கவே கூடாது. நான் உனக்கு நாளைக்கு மறுபடியும் கத்து தரமா? பார்க்கலாம். இப்போ உனக்கு கத்து தர என்கிட்ட பால் கூட இல்லம்மா. ஹைடி, ஹைடி பண்ண தப்ப நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டா. அவங்க தாத்தா கொஞ்சம் கூட திட்டாம ரொம்ப பொறுமையா பக்குவமா எடுத்து சொன்னதுனால அவங்க தாத்தா மேல ஒரு தனி மரியாதையே வந்துருச்சு. இருந்தாலும் ஹைடிக்கு அந்த பால் மூலமா செய்யற எந்த பொருளும் பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் அந்த ஸ்னோ மட்டும்தான். அந்த குளிர்ந்த காத்து அவ மேல படும்போதெல்லாம் அவளுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. திடீர்னு அவளுக்கு பீட்டரோட ஞாபகமும் அந்த ஆட்டுக்குட்டிங்களோட ஞாபகமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுங்களை போய் உடனே பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. இது எல்லாத்தையும் அந்த மரமே சொல்ற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. மறுபடியும் காத்தடிக்குது. இந்த மரத்துல இருந்து வர சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்குல்ல? இந்த சத்தம் எப்பவும் கேட்டா நல்லா இருக்கும். என்னம்மா பண்ற? ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் இந்த மரத்துல இருந்து வர சத்தத்தை கேட்டுட்டு இருக்கேன். ஓ, அதேதான் சரியா? சரி, நீங்க மறுபடியும் சீஸ் செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். மறுபடியும் நீ ஹெல்ப் பண்ண போறியா? பீட்டர், குட் மார்னிங். இங்க வா. ஹலோ ஹைடி. ஹாய் குட்டி பசங்களா, வந்துட்டீங்களா? ஹேய் போங்க. ஏன் இங்க வந்தீங்க? போங்க. இங்க பாரு ஸ்னோஃப்ளேக், மரியாதை என் Dress பெடு. அங்க பாரு, அவ வெயிட் பண்றா. முதல்ல இங்க இருந்து போங்க. உன்னால 2 போட்டாதான் சரி வரும். என்ன மன்னிச்சிரு ஹைடி. பரவாயில்ல பீட்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பத்திரமா போயிட்டு வா. பாய். அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு அவ ரொம்ப அழகா உதவி செய்ய ஆரம்பிச்சா. அவளுக்கு கொஞ்சம் கூட மலைக்கு போகணுன்ற ஆசை வரவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன வயசுல எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுலபமா கத்துக்கிட்டா. தாத்தா சொல்லி கொடுக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுமையோட ரொம்ப கவனத்தோட இருந்து கத்துக்கிட்டா. நான் உங்களுக்காக கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் தாத்தா. சீஸுக்காக சுத்தி சுத்தி தாத்தா அலைஞ்சது போதும்னு அவரே முடிவெடுத்துட்டாரு. அதுல இருந்து அவரே சீஸ தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு தேவையான எல்லா வேலையும் ஹைடியே செஞ்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சா. இருந்தாலும் அவளுக்கு அந்த மரம் பேசுறது மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் அவ ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு தான் போவா. அந்த மரம் அவகிட்ட ஏதோ சொல்ற மாதிரி அவளுக்கு அவளே நினைச்சுப்பா.
ஒரு நிமிஷம், பிட்சிய பத்தி சொல்லாம விட்டுட்டனே, அத பத்தி கேட்டுட்டு போங்க. பிட்சி அவளை எப்பவுமே அலைய விட்டுட்டே இருந்துச்சு. அது தெரிஞ்சும் ஹைடி அதை துரத்துறத நிறுத்தவே இல்ல. அதை எப்படியாவது புடிச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. இவ ஆசை நிறைவேறுமா? பீட்டர் எப்படியாவது அந்த பறவை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஹைடி கிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா அது கொஞ்சம் கூட முடியல. பீட்டரும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. பறவையும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா ஹைடி அந்த பறவைய கொஞ்சம் கூட மறக்கவே இல்ல. அத பத்தி முழுசா தாத்தா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. தாத்தா அந்த பறவைய கண்டிப்பா ஒரு நாள் புடிச்சு தரேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு.